வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்லட்சுமி சீரியல் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். மயுவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கேரளா ட்ரிப் போகக்கூடாது அப்படின்னு ராதிகா கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, இது காலேஜ் அசைன்மெண்ட்டுக்காக போகிற ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக போகணும், இந்த ஃபங்க்ஷனை வேணால் 2-3 நாள் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ராதிகா சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் துபாய் போகிற ஃப்ளைட் டிக்கெட்டே கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு யாருமே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. மயு கோபிட்டா, அப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இருக்க மாட்டீங்களா டேடி அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதுக்கு மயு அவர்கிட்ட கெஞ்சிட்ருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு கேரளா ட்ரிப் போங்க, ஆனால் ஒன்று போயிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அந்த வீட்லேயே உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நீங்கள் அப்படியே கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகான்னு கார்லேயே போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. கோபி நினைக்கிறாரு, நான் ட்ரிப்பு போகலன்னு சொன்னால் இனியா கோபப்படுவா, நான் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொன்னால் இவங்க 3 பேரும் சண்டை போடுறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இனியாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு கோபி. நான் என்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் டேடி, நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இனியா. கூலர்ஸ் வாங்க நாளைக்கு போகலான்னு சொல்லியிருந்தீங்களே, நம்ம இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடலாமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால் நாளைக்கு ட்ரிப்பு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நாளைக்கு போக முடியாதா, அப்போ இன்றைக்கி நைட்டே கிளம்புறோமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க இனியா. ஐயோ, பெரிய பொண்ணு ஆயிட்டா, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அதுக்கு என்ன டேடி, அங்கே தான் வீட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்களே, நீங்களும் இருந்தாகணுமா அப்படின்னு கேட்குறாங்க இனியா. உங்களுக்கு என்னை விட மயு தான் முக்கியம், உங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது டேடி அப்படின்னு கோபப்படுறாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா கூட நான் அண்ணன்க யார்ட்டையாவது கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. கோபி சொல்கிறாரு, செல்லியன்ட்ட நான் பேசுகிறேன், நான் பேசினா கண்டிப்பாக அவன் ஒத்துப்பான், அவன் கூட நீ ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. அடுத்ததான் இப்போது இனியா ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்ருக்குறாங்க. எழிலுமே இப்போ அவங்க வராரு. ரொம்ப நாளாக எங்கள் கம்பெனியில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் யாருக்கு கொடுக்குறதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, கடைசி அது எனக்கே ஃபைனலைஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. நாளையிலேருந்து ஷூட்டிங் 2 days இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இனியா, ட்ரிப் போகிற சந்தோஷம் கொஞ்சம் கூட உன் முகத்திலே தெரியலை அப்படின்னு கேட்குறாரு எழில். நான் ட்ரிப்பு போவேனா இல்லையானே தெரியலை அப்படின்னு இனியா ரொம்ப அப்செட்டாக சொல்கிறாங்க. போகாத ட்ரிப்புக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேனா அப்படின்னு கேட்குறாங்க. கோபி இப்போ கால் பண்ணுறாரு. செலியன்ட்ட நான் பேசிட்டேன், அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. காலேஜில் பேசி பார்த்து ஒரு 1 week போஸ்ட்போன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு கோபி. இதெல்லாம் முடியாது டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இனியா. எழில் சொல்கிறாரு, நான் வேணா 2 days கழிச்சு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஆஃபீஸில் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாரு, ஆனால் ஃபோன் யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. சரி சாப்பிட இனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இனியா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. பாக்கியா எழில்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, காலை எதுவும் வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். நான் வேணா செல்லியன்ட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. செல்லியனுக்கு கால் பண்ணுறாங்க. செல்லியன் மாலினி கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதான் கால் பண்ணுறாங்க, பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படா வருவ செல்லியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நான் வர லேட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். இனியாவோட ட்ரிப் விஷயமா உன்ட்ட பேசணும் செல்லியா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதான் நான் அப்பாட்ட அப்போவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். என்னால் முயற்சி பண்ணி பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. என்னால் முடியாதுமா, வேணா இனியாவை அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு செல்லியன். எழில்கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க, செல்லியனால் போக முடியாதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.